அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்காக காலாபத் ஆரோமேட்டிக் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரைஸ் வேணும்னா நான் சைடில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அரிசி பற்றி சொல்லியே ஆகணும். இது பார்க்குறதுக்கு சீரக சம்பா அரிசி மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சு. இது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. நான் பிரியாணி செய்யும்போது வீடே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த அரிசியை லைஃப்பில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி ஆகணும். இது நம்ம முன்னோர்கள் காலத்தில் உள்ள அரிசிங்க. இப்போ இந்த அரிசி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இதை நம்மளுக்கு டீபுட்ஸ் ஆர்கானிக், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பர் கொடுக்குறேன். நான் 4 கப் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காவை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இந்த பிரியாணி செய்கிறதுக்காக 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இதை மாதிரி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுக்காக எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு இந்த காஞ்ச மிளகாய் டேஸ்ட் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 kg பிரியாணிக்கு இந்த 10 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருந்துச்சு. இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 kg பிரியாணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg பிரியாணிக்கு 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி எல்லாம் எண்ணெயிலே நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ பாருங்க, தக்காளி எண்ணெயில் நல்லா மசிய வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த 1 kg சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா சிக்கனையும் இதை மாதிரி ஆட் பண்ணி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொல்கிற எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இந்த டைமில் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கப் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லியை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம புதினா மல்லி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிக்கனில் அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் இந்த டைமில் புதினா மல்லி ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலே சுருளை வதக்கி விட்டுக்கோங்க.
இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் 2 லெமனோட சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இப்போது 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருந்துச்சு. நீங்கள் எந்த அரிசியில் செஞ்சாலும் 4 கப் அரிசிக்கு நீங்கள் 6 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த தயிர் ஊற்றிருக்கோம், அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் இருக்கும், அதனால் நம்மளுக்கு அது ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் கூட தண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு பிரியாணி குழஞ்சா மாதிரி வந்துடும். அதனால் 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ண போகிறோம். அரிசியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போது எல்லா அரிசியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி லைட்டாக கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட போகிறோம் லாஸ்ட்டு ஸ்டேஜாக. இப்போது இதை நல்லா ஈவனாக கிளறி விட்டுக்கோங்க. இதை மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டு இறக்க போகிறோம். நம்ம தம் போடும்போது அந்த பிரியாணி எல்லாம் ஈவனாக குக் ஆகி நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். அதனால தான் நம்ம தம் போட போகிறோம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இப்போது இதுக்கு மேலே ஏதாவது ஹெவியான ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுடுங்க. அதை 20 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் சீரியஸ்லி சொல்கிறேன், நான் இது வரைக்கும் செஞ்ச பிரியாணிலேயே எனக்கு இது தாங்க பெஸ்ட்டு பிரியாணியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது செய்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நம்ம மேரேஜில் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.